இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்களில் ஒரு வருடத்தில் 1 கோடி ரூபாய்க்கும் மேல் சம்பாதிப்பவர்கள் எத்தனை பேர் என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. வருமான வரித்துறையிடம் அவர்கள் கொடுத்துள்ள தகவலின் அடிப்படையில் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் எது என்பது குறித்து இந்த காணொளியில் காணலாம். இதில் 10வது இடத்தில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இடம்பெற்றிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய 1,36,00,000 பேரில் வெறும் 2,600 பேர் மட்டுமே ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய்க்கும் மேல் சம்பாதிப்பதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக 9வது இடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை 2,816 பேர் 1 கோடி ரூபாய்க்கும் மேல் சம்பாதிப்பவர்களாக உள்ளனர். இது அந்த மாநிலத்தின் மக்கள் தொகையுடன் ஒப்பிடும்பொழுது 0.004 விழுக்காடு என்ற அளவிலேயே உள்ளது. அடுத்ததாக 8வது இடத்தில் மேற்கு வங்காள மாநிலம் இடம்பெற்றிருக்கிறது. 9,90,00,000 மக்கள் தொகையுடன் இருக்கக்கூடிய மேற்கு வங்காளத்தில் வெறும் 3,013 பேர் மட்டுமே, அதாவது 0.003 விழுக்காடு மக்கள் மட்டுமே ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய்க்கும் மேல் சம்பாதிப்பவர்களாக உள்ளனர். அடுத்ததாக 7வது இடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்தை பொறுத்தவரை ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய்க்கும் மேல் சம்பாதிக்கக்கூடியவர்கள் 3,540 பேர்களாக உள்ளனர். இதனை குஜராத்தின் மொத்த மக்கள் தொகையுடன் ஒப்பிடும்பொழுது 1,00,000 பேரில் 4 பேர் மட்டுமே ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல் சம்பாதிப்பவர்களாக இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 6வது இடத்தை பொறுத்தவரை ஆந்திர பிரதேச மாநிலம் இடம்பெற்றிருக்கிறது. ஆந்திராவின் மக்கள் தொகையுடன் ஒப்பிடும்பொழுது 10,000 பேரில் ஒருவர், அதாவது மொத்தமாக 5,340 பேர் ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல் சம்பாதிப்பவர்களாக இருக்கின்றனர். அடுத்ததாக 5வது இடத்தில் தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் மொத்தமாக 6,288 பேர் ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய்க்கும் மேல் சம்பாதிப்பதாக கூறப்படுகிறது. இது தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 0.007 விழுக்காடு என்ற அளவில் உள்ளது. அதாவது 1,00,000 பேரில் 7 பேர் மட்டுமே ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல் சம்பாதிப்பவர்களாக இருக்கின்றனர். அடுத்ததாக 4வது இடத்தில் மத்திய பிரதேச மாநிலம் இடம்பெற்றிருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் 8,666 பேர், அதாவது மத்திய பிரதேசத்தினுடைய மொத்த மக்கள் தொகையில் 0.01 விழுக்காடு அளவுக்கு மக்கள் ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய்க்கும் மேல் சம்பாதிப்பவர்களாக இருக்கின்றனர். அடுத்த இடமான 3வது இடத்தில் இந்தியாவின் தலைநகரான டெல்லி இடம்பெற்றிருக்கிறது. டெல்லியை பொறுத்தவரை 10,000 பேரில் 9 பேர், அதாவது 20,500 பேர் ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய்க்கும் மேல் சம்பாதிப்பவர்களாக இருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்த இடமான 2வது இடத்தில் இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய மாநிலமான உத்தரப்பிரதேசம் இடம்பெற்றிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் 24,050 பேர் ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய்க்கும் மேல் சம்பாதிப்பவர்களாக இருக்கின்றனர். இது அந்த மாநிலத்தின் மக்கள் தொகையுடன் ஒப்பிடும்பொழுது 0.01 விழுக்காடு என்ற அளவில் உள்ளது. இந்தியாவிலேயே கோடிக்கணக்கான ரூபாய்களை ஒரு ஆண்டில் சம்பாதிக்கக்கூடியவர்கள் அதிகம் உள்ள மாநிலமாக இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மாநிலம் மகாராஷ்டிரம். மராட்டிய மாநிலத்தை பொறுத்தவரை மொத்தமாக 1,24,800 பேர் ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய்க்கும் மேல் சம்பாதிப்பவர்களாக உள்ளனர். இது அந்த மாநிலத்தினுடைய மொத்த மக்கள் தொகையுடன் ஒப்பிடும்பொழுது 10,000 பேரில் 9 பேர் 1 கோடி ரூபாய்க்கும் மேல் சம்பாதிப்பவர்களாக உள்ளனர். முதல் இடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மராட்டிய மாநிலமானது இந்தியாவினுடைய வர்த்தக தலைநகரம் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. நன்றி.